அனைத்து ஜோதிட மற்றும் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் மதன் அகத்தியர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் நாம் வருகின்ற மாசி 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சூரிய கிரகணம் பற்றிய நன்மைகள் தீமைகள் இதை பற்றி விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் மதன் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வருகின்ற மாசி மாதம் 4ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்க போகுது. ஸோ அதனுடைய நன்மைகள் என்னென்ன நாடுகளுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் இதை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சார். நிச்சயமா. அனைத்து ஆன்மீக மற்றும் ஜோதிட மெய்யன்பர்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை நேமம் மதனகத்தேரின் அன்பான பணிவான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, வருகின்ற மாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு, அதாவது இந்திய நேரப்படி நள்ளிரவு, அதாவது பின்னிரவு 3 மணி சுமாருக்கு சூரிய கிரகணமானது தோன்றி காலை 7 மணி அளவில் முடிவடைகிறது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ராகு கேதுவினுடைய அச்சில் சூரியன் மறைந்து அதன் மூலம் அது சூரியனுடைய ஒளி தடுக்கப்படுவது சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணமானது கும்ப ராசியில ராகுவுடைய பிடியில சூரியன் சிக்கி கிரகணம் அடைகிறார். இந்த சூரிய கிரகணத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு வேளையில ஏற்படுறதுனால இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பாதிப்பு தரல. வேறு எந்தெந்த நாடுகளில் சார் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? நிச்சயமா. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, பசிபிக் கடல் ஓரமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று, அடுத்தது அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பா நாடுகளுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் இருக்குது. பாதிப்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில நன்மைகளும் ஏற்பட போகுது. பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறோம். கிரகணத்தினால என்ன பாதிப்புகள் விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்ப ராசியில கிரகணம் ஏற்படுது. சூரியன் அப்படிங்கிறது ராஜ கிரகம், அரச கிரகம். அரசு கிரகமாக இருந்து சூரியன் ராகுவுடைய பிடியில சிக்கிறதுனால நிறைய போர் அச்சம் ஏற்படும். அமெரிக்க, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் எல்லை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். இந்த இடங்கள் ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு எரிமலை ஒன்று பற்றி வெடிக்கும். இதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார். அதே போல் வந்துட்டு இப்போ இந்தியர்கள் நிறைய பேர் வந்துட்டு அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள் வசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் நடக்கும்? நிச்சயமா. இப்போ இந்த கிரகணம் இந்த நாடுகளில் பாதிப்பு இருக்கிறதுனால கும்பத்தில் ஏற்பட்டிருக்கு. 11ஆம் இடம் இது. 11ஆம் இடத்துல இந்த கிரகணம் ஏற்படுது காலபுருஷ தத்துவத்துக்கு. அது சனி வீடா இருக்கு. அடிமை தொழில், இங்கிருந்து வெளியில போய் இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட அடிமை தொழில் தான். அவங்க சுயமா கம்பெனி வச்சிருந்தாலும் வேற நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு இவங்க அடிமை தான். அப்போ அந்த நாட்டில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விசா தொடர்பான பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டியது வரும். உள்நாட்டு பிரச்சனைகள் மூலமாக இவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளோ அல்லது சில லே ஆஃப் மூலமாக இவங்க அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சான்சஸும் இருக்குது. நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறோம்னா, இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இதற்கு ஒரு முழுமையான தீர்வு காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக H1B விசா பிரச்சனை பெரிய அளவில் பேசப்படுது. அப்போ இந்த H1B விசா பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது இந்த 3 மாசத்துல ஏற்பட்டுரும். அதற்கான ஒரு கருத்தாகவும் இது ஏற்படுத்தும் சார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இங்கே படிப்புக்காக போயிருக்காங்க சார், எஜுகேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சார் விளைவுகள், நன்மைகள், தீமைகள் கிடைக்கும்? நிச்சயமா. இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் ராகுவோட கூடியிருக்காரு. ராகு அப்படிங்கிறவர் ரிசர்ச் ஓரியன்டான கல்வியை, அதிகப்படியான ஆய்வு கல்வியை கொடுக்கக்கூடியவர் ராகு. சூரியனோட சிக்கும் போது என்ன பண்ணுது அப்படிங்கிறோம்னா, இதனால ராகு அப்படிங்கிறதுனால டெக்னாலஜி துறையில் அதீத வளர்ச்சி, புதுவிதமான மனிதனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இதில் நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக பேசப்படுது. அப்போ இதன் மூலம் வரக்கூடிய பாதிப்புகள் பற்றிய புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்தது, மாணவர்களுக்கு நோய் சார்ந்த பிரச்சனை, அதாவது ஏதாவது ஒரு மர்ம காய்ச்சல் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். ஒரு மாணவருடைய பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவருக்கான பாதுகாப்பு வலியுறுத்தப்படும். ரொம்ப நன்றி சார்.
இப்போ இந்தியர்களுக்கு இதனால நன்மைகள் கிடைக்குமா? நிச்சயமா இந்த கிரகணம் இரவு நேரத்துல ஏற்படுறதுனால இந்தியாவுல பாதிப்பு இல்லை, இந்தியாவில தெரியாது இந்த கிரகணம். நன்மைகள் ஆனா இதனால தாக்கங்கள் இருக்கு. ஏன்னா கும்ப ராசியில சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால சில கும்பம் ராசிக்காரங்களுக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களுக்கு இது ஒரு பாதிப்பு காலம். அப்ப இது ராகுவுடைய பிடியில சூரியன் சிக்கி இருக்கிறதுனால சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த அரசியல்வாதிகளுக்கும் பாதிப்பு. பெரிய பொறுப்புல கௌரவ பதவி வகிக்கிறவங்களுக்கு பதவி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்தியாவில் இதுவரை இல்லாத ஒரு புதிய கண்டுபிடிப்பு உச்சம் தொடும், உலகளவில் பேசப்படும். ஒரு பெரிய முக்கிய தலைவர் மேல் சொல்லப்பட்ட அவதூறு பொய் அப்படிங்கிறது பொய் என நிரூபிக்கப்பட்டு அவர் மேல் எந்த தவறும் இல்லை என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சனியுடைய வீடு அப்படிங்கிறது மறைந்த விஷயத்தை எடுக்கக்கூடிய வீடு. அப்ப மறைந்த மர்மங்கள் நிறைய வெளிப்படும். இதுவரைக்கும் இல்லாத நிறைய அகழாய்வுகள் மூலமா இந்தியாவுடைய வரலாறு பேசப்படும். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்ப இந்த சூரிய கிரகணத்துக்குனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகியல் ரீதியா பணம் ஆரம்ப காலத்துல முதல் இந்த ஒரு 25 நாட்களுக்கு பார்த்தோம்னா பண முடக்கம் ஏற்படும், பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த பொருளாதார பிரச்சனைகள் சரி செய்யப்படும். விசா தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். நீர் பற்றாக்குறையினால பல நாடுகள்ல விபத்துகள், பாதிப்புகள், காட்டு தீ பரவுறது, எரிமலை சீற்றம் ஏற்படுறது, இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்ட முறை. அடுத்து நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசு மாற்றங்கள் உருவாகும். நிறைய நாடுகள்ல தலைவர்கள் தங்களுடைய பதவியை அவர்களாகவே ராஜினாமா செஞ்சுட்டு புதிய தலைவர்கள் பொறுப்பேற்பாங்க. உலகளவில் போற்றப்படக்கூடிய ஒரு நாட்டுல முதல் பெண் தலைவராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சிறப்பு. அவருடைய பெயர் ராகுவினுடைய காரகத்துவம் சார்ந்த பெயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த பெண் ஒரு மதத்தை போற்றக்கூடிய, மதமே போற்றி வழங்கக்கூடிய ஒரு பெண்ணாக வருவதற்கான சான்சஸும் இருக்கு. உலகம் போற்றிய பெண் ஒருவர் இகழப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா நிறைய பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு வருது. இதிலிருந்து இந்தியா வெளியே வந்துடும். அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உலகம் தன்னுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது. எல்லாரும் இந்த கிரகண நாட்கள்ல இரவு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு உணவருந்திட்டு படுத்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் 7 மணிக்கு பிறகு இரவு வீட்டை விட்டு வெளியில வரதை தவிர்த்துக்கோங்க. காலையில 6 மணிக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம் அப்படின்னு மட்டும் கேட்டுக்கிறோம். நன்றி. அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் எங்களுடைய பதிவு பலனாக அமையட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள்.